வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பி வித் ஷியாம். ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம், ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த அம்மா பத்தி. ஒரு 4 போஸ் சொன்னீங்க, என்னென்ன போஸ் சொல்லுங்க. பைசெப்ஸ் இருக்கு, இது பைசெப் தொங்கிருச்சு. விங்ஸ் இருக்கு. விங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்படி சும்மா இப்படி பின்னாடி கை வச்சு பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, டக்குனு எனக்கு வரலையே. 4 போஸ் மறந்துட்டீங்களா? டக்குனு நீங்க இதெல்லாம் கேட்பீங்க, நான் ப்ரிப்பேர் ஆகி வரல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல. ஸோ யா, பிரியங்கா மஸ்தானி ரொம்ப நாள் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு கண்டென்ட்டாகவே இருந்த ஒரு அக்கா தான் இவங்க. ஒரு விஷயம் ஞாபகம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களை ட்ரெண்ட் ஆக்குனது யார் அப்படின்னா நம்ம மக்கள் தான். நம்ம தானே ட்ரெண்டாக ஆக்கி விட்டோம் இல்லையா? எனக்கு இன்னொரு விஷயம் சரியா புரியலை. இன்னொருத்தவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் கூட ஷெனாஸ், இஃப் ஐ எம் நாட் ராங், ஷெனாஸ் ரஹ்மான். யா, ஷெனாஸ் ரஹ்மான். ஸோ இவங்க வெளியே வரும்போது ஷெனாஸ் ரஹ்மான் அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுப்போமே. பிரியங்கா மஸ்தானிங்கிறவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு, பயோலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர், என்டர்டைனர், யூடியூபர் ஃபார் பிராண்ட் கொலாபரேஷன், ஹிட் மீ அப் அட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இமெயில் ஐடியே கொடுத்துருக்காங்க. அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக அவங்க என்ன நினைக்கிறோம், இன்ஃப்ளூயன்சர், என்டர்டைனர் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்களா, நம்மளை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாம் நம்ம ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவே அவங்க ஆக்கிட்டோம். அஸ் அ என்டர்டெய்னர் ஷி ஓன். அஸ் ஆடியன்ஸ் நம்ம ஜெயிச்சோமா இல்லையா? ஷெனாஸ் ரஹ்மான், அதாவது இந்த ஒரிஜினல் பாடி பில்டர்ஸ், அவங்கள நம்ம ஆதரிச்சோமா? இவங்க வெளியே வர்றதுனால தான் அவங்களே வந்து தெரியுறாங்க வெளியே. அவங்க வெளியே தெரியறதுக்கு காரணமே இவங்க தான். ஸோ இப்போ இவங்க வந்து பண்ணது நியாயம்னு சொல்ல வரல. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்கணும்? அது பேசுனா சொசைட்டியில் ஏதோ சேஞ்ச் நடக்க போகுதுன்னா இல்லை. மக்கள் என்ன, ஆடியன்ஸ், பார்க்குற ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆவாங்க. அதை தவிர வேறு என்ன நடக்க போகுது? என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணி அவர் ஆதரிக்கலாமே. இவங்களை விடுங்க. கலையரசன், அகோரி, எப்பா இல்லாத கோமாளித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆளும் அவரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓல்டு வீடியோஸ், அவரோட பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தா அவரோட கலையை பரப்புற மாதிரி ஒரு பறை மேலம் போட்டு ஒரு வீடியோஸ் போட்டுருந்தாரு. இல்லை அவங்களோட டேலண்ட்டை வந்து காமிக்கிறது, அவங்களோட ஜென்யூன் டேலண்ட்டை காமிச்சு ஒரு வீடியோ போட்டாரு. ட்ரெண்ட் ஆகலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாக பண்ணியிருக்காரு. இப்போ அதாவது அகோரி மாதிரி நடித்து மக்களை ஏமாற்றிருக்காரு. தட் பிகம்ஸ் ட்ரெண்டிங். ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுது, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹவு டு யூ திங்க் அவங்க வந்து அவங்க அந்த நல்ல விஷயத்த பண்ணணும்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அகோரி ப்ரோ, எல்லாருடைய சாவு தேதியை கண்டுபிடிக்கிறீங்களே, எல்லாருடைய பிறந்த தேதியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒரிஜினல் அகோரின்னு ஒத்துக்கலாம். ஏன்னா எப்போ பிறந்தாங்கிற டேட்டா தெரியும், எப்போ சாப்பிட்றங்கிற டேட்டா தெரியாது. நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. யார் யார் வந்தாலும் அவங்க பிறந்த தேதி எப்போ கண்டுபிடிச்சிருங்க, நீங்கள் அகோரின்னு ஒத்துக்கலாம். இல்லை, கரெக்டு தானே மக்களே? இன்னும் உடனே வந்து அகோரியை வந்து ஆதரிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஆதரிக்கலாம் செய்யலை. ஆதரிக்க விஷயத்தில் ஆதரிக்கிறேன். பழைய வீடியோஸ் அந்த மாதிரி அவங்களோட பழைய கலையை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் அவங்க பண்ணுற இந்த விஷயத்த கண்டிப்பாக ஏற்க முடியாத விஷயம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கலை, அது நடிப்பு கலையை
இந்த உலகத்தை ஒரு மேடையாக்கி அந்த மேடையில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அகோரியா. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க வந்து வீடியோஸ் போட்டா, அதாவது சிலம்பம் சுத்துற மாதிரியோ இல்லை அவங்க பறை மேளத்தை அடுத்து பறை மேளத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டா நம்ம ஆதரிப்போமா மாட்டோமா? ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து ஆதரிக்கப்படுது, அதாவது ஆதரிக்கல இந்த சென்ஸ் இட்ஸ் கெட்டிங் ட்ரெண்டிங். நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை கலாய்க்கிறதுக்குனாச்சும் பார்க்குறாங்க. ஆனால் அதே ஒரு நல்ல விஷயம் பாராட்டுறதுக்குனாச்சும் ஒரு வியூஸ் அதிகமாக போகலாமே, ஏன் போக மாட்டேங்குது? See, it's all depends upon the fault of audience. இது ஒரு விஷயம் பொருட்டாவே மதிக்காம அது பாஸ் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயமே ட்ரெண்டாக இருக்காது. பிரியங்கா மஸ்தானி வீடியோஸாக இருந்தாலும் சரி, இந்த அகோரி வீடியோஸாக இருந்தாலும் சரி. சரி, தப்பு இல்லை, பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் கலாய்க்கிறதுலாம் தப்பு இல்லை, கலாய்ச்சி தான் ஆகணும். கலாய்ச்சாதான் இவங்க வந்து ஒரு கொஞ்ச நாச்சும் அடங்குவாங்கன்னு வச்சுப்போமே. இது ஒன்லி திங் நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்தையும் ஆதரிப்போம், நல்ல ஒரு கண்டென்ட்டையும் ஆதரிப்போம். இவங்கெல்லாம் இப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மலாம் இப்படி பண்ணாதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அப்படியே நடக்குது. ஸோ மக்களான நம்ம ஆடியன்ஸான எல்லோரும் மாறணும். இது ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், நம்ம மதிக்காமல் எது விஷயத்தை ஆதரிக்கணுமோ அந்த விஷயத்த மட்டும் ஆதரிக்கணும். சரி, நான் இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா, சோஷியல் மீடியாவும் பாலிட்டிக்ஸும் ஒன்றாயிருது. எப்படி நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அரசியல் ஃபார் எக்ஸாம்பிள் கலகலப்பு படம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு காமெடி இருக்கும். கோபாலா வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து பால் சப்ளை பண்ணுவாப்ல. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன், செய்வீங்களா? ஆனா அதே சந்தானம் என்ன பண்ணுவாப்லன்னா, விமல் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. சொசைட்டியில் வந்து அந்த இருக்கிற இடத்துல வந்து நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, நல்லா நம்ம வந்து அல்கஹாலை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு. எனது அருமை குடிமக்களே, அந்த வள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது, ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது, போய் புடிச்சு குடிங்கடா, போடா. என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயிக்கிறது யாரா ஆகும் அப்படின்னா, யார் அல்கஹால் ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம இந்த கலகலப்பு படத்துலேருந்து வர காமெடியை வச்சு என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டரோ இல்லை நல்ல பொலிட்டீஷியனோ ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே இந்த மாதிரி ஏதோ அசிங்கத்தை பண்ணி தான் வெளியே வரணும், அப்போ தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ண வச்சதே இந்த ஆடியன்ஸ் தான். ஸோ இப்போ ஆட்சிக்கு வரணுன்னாலும் இல்லை கண்டென்ட் கிரியேஷனாக ஒரு நல்ல விஷயத்த வரணுன்னாலும் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாலிடிக்ஸ்னால் ஏதோ ஒரு அசிங்கத்தை பண்ணி தான் ஒரு தலைவராகவே ஆகணும். இல்லை இது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு மக்கள் எப்படி ஒரு அதிகமாக திங்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே மக்கள் ரிலேட்டடாக பண்ண வேண்டியதாக இருக்குன்னா மாற வேண்டியது யார் அப்படின்னா அது மக்கள் தான். நல்ல கண்டென்ட் வரலையே அப்படின்னா நல்ல கண்டென்ட் ஆதரிச்சா தானே வரும். நல்ல தலைவர்கள் வர மாட்டேங்காங்களே அப்படின்னா நல்ல தலைவரை ஆதரிச்சா தானே வரும். எங்கேயோ பேசி எங்கேயோ வந்து முடிச்சுட்டு போங்க. ஐ ஹவ் given my point of view. தெரியல இப்படிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ட்டு. ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் த கமெண்ட்ஸ். நான் பேசுனதை வச்சு எப்படி லெட்ஸ் டிஸ்கஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் ஏதோ நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை இதை பற்றி ஏதோ சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் என்ன அப்படின்ட்டு. கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப் as well. இட்ஸ் பீன் 4 months, இன்னும் 80 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. லைக் த வீடியோ as well and share the video as well. Thank you.